வார்த்தைகளின் எடை. ஜேம்ஸ் ஒரு நல்ல கல்லூரியில் தனது சொந்த ஊரிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு நகரத்தில் சேர்ந்தான். அது பெருமையான ஆனால் வேதனையான தருணம். முதன்முறையாக அவன் தன் பெற்றோரை பிரிந்து வாழ வேண்டியிருந்தது. ஜேம்ஸ் தன் பெற்றோரின் ஒரே மகன். பல வருட காத்திருப்பு, பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கைக்கு பிறகு பிறந்தவன். கேத்ரினுக்கு அவன் வெறும் மகன் அல்ல, அவள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு அதிசயமான ஒரு பரிசு. கல்லூரியில் வாழ்க்கை உற்சாகமாகவும் அதே சமயம் திகைப்பாகவும் இருந்தது. புதிய நண்பர்கள், சுதந்திரம், சுற்றுப்பயணங்கள், கவனச்சிதறல்கள், குறிப்பாக சமூக வட்டங்களில் பெருத்த முயற்சிப்பது அவனது கவனத்தை உண்மையானவற்றிலிருந்து மெதுவாக திசை திருப்பியது. இவற்றுக்கு மத்தியில் கேத்ரின் அவனுக்கு தினமும் போன் செய்வாள். சாப்பிட்டாயா, நீ நலமாக இருக்கிறாயா, உன் உடல் நலத்தை பார்த்துக்கொள் என்றெல்லாம் சொல்வாள். ஒரு மாலை நீண்ட மற்றும் கவனத்தை சிதறடிக்கும் நாளுக்கு பிறகு ஜேம்ஸ் எரிச்சலாக உணர்ந்தான். அவனது தொலைபேசி மீண்டும் ஒலித்தது. ஏற்கனவே எரிச்சலுடன் அவன் அதை எடுத்தான். ஏன் என்னை திரும்ப திரும்ப அழைக்கிறாய் என்று அவன் கடுமையாக சொன்னான். நான் வேலையாக இருக்கிறேன், தயவு செய்து கூப்பிடுவதை நிறுத்துங்கள். ஒரு நிசப்தம் நிலவியது. கேத்ரின் மெதுவாக பதிலளித்தாள். நான் கவலைப்பட்டேன், உன் குரலை கேட்க விரும்பினேன். ஆனால் ஜேம்ஸ் இன்னும் கோபத்துடன் இருந்தான். அழைப்பை துண்டித்தான். அன்று இரவு சத்தம், நண்பர்கள், கவனச்சிதறல்கள் மத்தியில் ஏதோ ஒரு வெற்றிடம் அவனை ஆட்கொண்டது. முதன்முறையாக அவனது தொலைபேசி மீண்டும் அழைக்கவில்லை. அடுத்த நாள் அழைப்பு இல்லை. அதற்கு அடுத்த நாள் இன்னும் இல்லை. எது அவனை எரிச்சல் ஊட்டியதோ அதை அவன் இப்போது ஆழமாக மிஸ் செய்ய தொடங்கினான். ஒரு மாலை தனியாக அமர்ந்திருந்த போது அவன் தொலைபேசியில் பழைய செய்திகளை ஸ்க்ரோல் செய்தான். சாப்பிட்டாயா, உடல் நலத்தை பார்த்துக்கொள் என் மகனே, நான் தினமும் உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவனது இதயம் கனத்தது. அவன் நினைவு கூர்ந்தான், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அவன் உணர்ந்தான், வருடக்கணக்கான அவனை பெற்றெடுக்க காத்திருந்த, அவளை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசித்த அந்த ஒரு நபரை அவனது கவனக்குறைவான கோபமான வார்த்தைகள் காயப்படுத்தியிருக்கலாம். அவன் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. தாமதிக்காமல் அவன் அவளுக்கு போன் செய்தான். அவள் உடனடியாக எடுத்தாள். அம்மா என்று அவன் மெதுவாக சொன்னான். மன்னிக்கவும். கேத்ரினின் குரல் அன்பால் நிறைந்த மென்மையாக இருந்தது. எனக்கு தெரியும் ஜேம்ஸ், நீ தூரத்தில் இருக்கிறாய், நீ நலமாக இருக்கிறாயா என்பதை உறுதிப்படுத்த விரும்பினேன். அந்த கணத்தில் ஜேம்ஸ் ஆழமாக ஒன்றை புரிந்து கொண்டான். அவன் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவளது அன்பு நெருக்கமாகவே இருந்தது. அன்றிலிருந்து அவன் தன் கோபத்தை குறைத்து கொள்ள முயன்றது மட்டுமல்லாமல் அவன் கவனமாக பேசவும் கற்றுக்கொண்டான். குறிப்பாக அவளை மிகவும் போற்றியவளிடம். பாடம்: கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் நம்மை அதிகம் நேசிப்பவர்களை ஆழமாக காயப்படுத்தலாம். மென்மையான நாக்கு வாழ்வை தருகிறது, ஆனால் கடுமையான வார்த்தைகள் இதயத்தை காயப்படுத்தலாம். உங்கள் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் அன்பு அக்கறையை கோருகிறது, கவனக்குறைவை அல்ல. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீதிமொழிகள் 15:4.